ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு செஷன் 3ல நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிட் பிரின்சிபல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஆல்ரெடி வந்துட்டு க்ளீன் கோடுக்கான சில பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். லைக் வந்துட்டு ட்ரை பிரின்சிபல், அப்புறம் வந்துட்டு லா ஆஃப் டிமிட்ரி அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா சாலிட் பிரின்சிபல்ஸும் க்ளீன் கோட் எழுதுறதுக்கான ஒரு செட் ஆஃப் இதுதான். ஆனால் நம்ம ஏன் நேற்று அதோட சேர்த்து பார்க்கல அப்படின்னா வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியுன்றனால வந்துட்டு இதை நம்ம தனியாக இப்போ எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு சாலிட் பிரின்சிபல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணும் போதோ வந்துட்டு நிறையா கிளாஸஸ் எழுதுவோம். கரெக்டாக? ஸோ வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை தான் பர்ஃபார்ம் பண்ணும், இல்லை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லாஜிக்கை தான் அது வந்துட்டு ரீசனாக வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கிளாஸை நான் ஃபர்தராக சேஞ்ச் பண்ணால் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் திக்கை தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் பேஸ் பண்ணி, லைக் கம்ப்யூட்டர்ஸ் ஆஸ் இன் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், நார்மல் டெஸ்க்டாப்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எல்லா எக்ஸாம்பிளுமே பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம வந்துட்டு சிங்கிள் பிரின்சிபலுக்கு ஏற்றாப்புல மாற்றணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பூட் ஆகணும் இல்லையா? அப்போ தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ வாய்டு பூட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். இங்கே வந்து சும்மா அது பூட் ஆகுதுன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு பூட்டிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு இப்போ கம்ப்யூட்டரை கரண்ட்டாக வந்துட்டு அதில் இருக்க டேட்டாவை வந்து ஒரு டிபியில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு சேவ் டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேயுமே உள்ள நம்ம இப்போதைக்கு லாஜிக் எதுவும் எழுதலை, சும்மா ஜஸ்ட்டு system டாட் அவுட் ஆஃப் println மட்டும் கொடுத்துக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு சேவிங் டு டிபி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம இப்படி தான் கோட் எழுதுவோம். ஒரு கம்ப்யூட்டர்னு ஒரு கிளாஸ் எடுத்தால் இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதியிருப்போம். கரெக்டாக? ஸோ சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு இப்படி 2 ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கரெக்டாக க்ளீன் கோடாக எழுதணும் அப்படின்னா இது வந்துட்டு பேட் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இதை கரெக்டட் வெர்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸ் கம்ப்யூட்டரும் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த கம்ப்யூட்டரோட மெயின் பர்பஸ் என்ன, நம்ம பூட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு நம்ம இந்த பூட் ஃபங்க்ஷனை அப்படியே இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரோட சோல் பர்பஸ் என்ன, நம்ம வந்து பூட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம், அதில் ஏதாவது லாஜிக் ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சேவ் பண்ணுற கான்செப்டை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸில் க்ரியேட் பண்ணி அங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம், லைக் டிபியில் சேவ் பண்ணுறத. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா கம்ப்யூட்டர் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ கம்ப்யூட்டர் ரீப்போ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வாய்டு சேவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நம்ம இங்கே இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இங்கேயும் நம்ம உள்ள லாஜிக் இன்னும் எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, we are saving to db. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த 2 ரெஸ்பான்சிபிலிட்டியும் தனித்தனி கிளாஸில் எப்படி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பேட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரே கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்துட்டு இங்கே இந்த கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்டை வந்து ரெஃபரன்ஸாக நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணிக்கோ. நேற்று அசோசியேஷன் படித்தோம் இல்லையா, ஸோ நம்ம அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இஃப் ஐ எம் கோயிங் டு மாடிஃபை த பூட் பிஹேவியர் ஆஃப் மை கம்ப்யூட்டர்னா நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டச் பண்ணால் போதும்,
நான் வந்துட்டு அதுக்கு டிபெண்ட்டாக இருக்க வேறு எதோடையும் நான் ஒரு கான்ஃப்ளிக் க்ரியேட் பண்ண மாட்டேன். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் ரீப்போல் வந்து இங்கே சேவ் பண்ணுறதுல நம்ம வேறு டைப் ஆஃப் டிபிக்கு போகிறோனாலுமே வந்துட்டு வி வில் நாட் பி இன்டர்ஃபியரிங் வித் த ஒரிஜினல் பூட் கோட். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிரின்சிபல், சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். இப்போ இந்த பிரின்சிபல் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் போடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகலாம். இல்லை புரியலைன்னா உங்கள் டவுட்டை வந்துட்டு இதில் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்டாலாம் எல்லாருமே தம்ஸ் அப் போட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணும் போதே அந்த கிளாஸ் வந்துட்டு மஸ்ட் பி ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன். அதாவது நீங்கள் அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் நம்ம அந்த கிளாஸில் உள்ள கோட், ஆல்ரெடி இருக்க கோடை வந்து மாடிஃபை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே கிளியராக நீங்கள் பார்க்க வேண்டிய 2 வேர்ட்ஸ் என்னென்னா வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ வந்துட்டு யூ கேன் எக்ஸ்டெண்ட் த கிளாஸ், பட் ஆனால் நீங்கள் அதை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒரு பேட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக பேட் எக்ஸாம்பிள் ஆச்சுன்னு நம்ம ரொம்ப நைவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ அகெயின் கம்ப்யூட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் டைப்புன்னு வாங்கிக்கிறோம். அது என்ன டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், பீட் ஃபோன், லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். ஓகேவா? நம்ம பெருசாக ரொம்பலாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம். சும்மா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு ஸ்ட்ரிங் எப்படி கம்பேர் பண்ணணும்னா டாட் ஈக்குவல்ஸ்ன்னு போடுவோம். நீங்கள் C++ல் வந்துட்டு சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஜாவாவில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட் ஈக்குவல்ஸ்ன்னு போட்டு இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை உள்ளே கொடுத்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஃபோன் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஒருவேளை ஃபோனாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ஃபோன் டைப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே பிரிண்ட்டுன்னு போடுற எல்லா இடத்துலையுமே நம்ம உள்ளுக்குள்ள இனிமேல் லாஜிக் எழுதுவோம். இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனால நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ணிகிட்டே வரோம். உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம உள்ளே வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு ஒரு டைப் மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம். இப்போ லேப்டாப்னு கூட நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அகெயின் வந்து நம்ம ஸ்டார்டிங் லேப்டாப்னு போட்டுப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்துட்டு நார்மலாக தானே இருக்குது, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அஸ்யூமிங் இந்த ஃப்யூச்சர் வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் இதில் வந்துட்டு ஐம் கோயிங் டு ஆட் அனதர் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர், லெட்ஸ் சே டெஸ்க்டாப் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். அப்போ வந்து ஐ ஹாவ் டு மாடிஃபை திஸ் கிளாஸ் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் தட் ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்டாக? அப்போ வந்து நம்ம ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலை வைலேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது, கிளாஸ் ஷுட் பி ஓப்பன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் பட் க்ளோஸ்டு ஃபார் மாடிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அது வைலேட் ஆகுது இல்லையா? ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணி எழுதலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த கம்ப்யூட்டருங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு உள்ளே எப்படினாலும் ஒரு ஸ்டார்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டார்ட்டை வந்து இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டைப் ஆஃப் இதுக்குமே நான் வந்துட்டு ஒரு தனி கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபோனுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர்ன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து வி கேன் கிரியேட் திஸ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் லேப்டாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம லேப்டாப்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம்.
இப்போ எனக்கு வந்துட்டு இதுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்குது, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐ நீட் சம்திங் இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்யூட்டர் ஸ்டார்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா தான் இருக்கும்னா, ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்டை வாங்கி அதை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலையாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்னா, இந்த கம்ப்யூட்டர் நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வேரியபிளை வந்துட்டு நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஏன்னா நமக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு நான் ஃபோன் ஆப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணலாம், லேப்டாப் ஆப்ஜெக்ட்டையும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கம்ப்யூட்டர்னு ஒரு அந்த இன்டர்ஃபேஸோட ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, டேரெக்டாக இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாமா? எந்த கிளாஸோட இது வேணாம், ஃபோனையும் கால் பண்ணிக்கலாம், லேப்டாப்பையும் கால் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நான் உள்ள என்ன ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேனோ அந்த இது வந்துட்டு எனக்கு இங்கே ரன் ஆகிடும். ஸோ இப்போ இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஐம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் சம்திங் கால்ட் அஸ் டெஸ்க்டாப் அப்படின்னா, நான் எதுவுமே புதுசாக பண்ண தேவையில்ல. புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டெஸ்க்டாப்னு மட்டும் நான் மாற்றினா போதும். நான் வேறு எதையுமே டச் பண்ணல, நீங்கள் பார்த்தா தெரியும். இங்கே மட்டும் இன்னொரு கிளாஸ் மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணுறேனே தவிர நான் ஏற்கனவே இருக்க கோட் எதையுமே மாடிஃபை பண்ணலை. ஸோ நான் வந்துட்டு உள்ளுக்குள்ள டெஸ்க்டாப் ஆப்ஜெக்டை மட்டும் இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஸ்டார்டருக்கு பாஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, வி ஆர் நாட் மாடிஃபைங் எனி எக்ஸிஸ்டிங் கோட், நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் பண்ணுறோம் கோடை. ஸோ இப்படி நம்ம கோடு எழுதணும் அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு மாடிஃபிகேஷன்ஸ் வரும்போது கூட நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு டிபெண்டன்சி வரும்போது கூட வி கேன் ஈஸிலி என்ன சொல்லலாம், அதை எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். ஆல்ரெடி இருக்க கோடை நம்ம வந்து டச் பண்ணாமலே அதை மாடிஃபை பண்ணலாம். ஸோ எல்லா இடத்துலையும் இதுதான் கேஸாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கோட் நல்லா மெயின்டைனபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் இல்லைனா எதுவும் டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் என்னென்னா வந்துட்டு லிஸ்கோ சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சப்டைப் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டர்ன்ற கிளாஸையோ இன்டர்ஃபேஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்துட்டு ஃபோனுங்கிற ஒரு டைப்பை நம்ம க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ இந்த சப்டைப்னால பேஸ் கிளாஸோட பிஹேவியரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு அதை வந்து நம்ம அப்படி கோட் எழுதக்கூடாது. அந்த பிஹேவியர் வந்துட்டு பின்னாடி எரர் ப்ரோன் ஆகிடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு லிஸ்கோ சப்ஸ்டியூட் பிரின்சிபலோட கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பேட் எக்ஸாம்பிள் வந்து நான் கிளாஸ் கம்ப்யூட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, நம்ம ஜென்ரலாக எல்லா கம்ப்யூட்டர்லையும் வி கேன் கனெக்ட் டு அ மானிட்டர். கரெக்டாக? பி இட் அ லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப். ஸோ வந்துட்டு கனெக்ட் டு மானிட்டர் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இதில் நம்ம இன்னுமே உள்ள எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணாதனால வி ஆர் ஜஸ்ட் பிரிண்டிங் இட் அவுட். ஸோ நான் பிரிண்ட்டுக்கு வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கனெக்டிங் டு மானிட்டர்னு சொல்லி நம்ம இந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஃபோன் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸாக வச்சுட்டு ஐ எம் கிரியேட்டிங் அனதர் கிளாஸ் கால்ட் அஸ் ஃபோன். ஸோ இப்போ இங்கே நான் இதை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே இந்த கனெக்ட் டு மானிட்டர்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி மேபி என் ஃபோனில் இல்லைன்னு வச்சுப்போமே. ஸோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுவோமா? ஸோ இந்த ஓவர் ரைடுங்கிறது வந்து ஒரு டெக்கரேட்டர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நேற்று ஓப்ஸ் படிக்கும் போது பார்த்தோம் என்னென்னா வந்துட்டு ஓவர் ரைடு அப்படின்னு போட்டுட்டோன்னா இங்கே உள்ள இந்த இதை வந்துட்டு நம்ம வி கேன் என்ன சொல்ல, இதோட பிஹேவியரை வந்துட்டு ஃபோன் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா வி கேன் நாட் கனெக்ட் டு அ மானிட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக பிரிண்ட் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒரு எரர் த்ரோ பண்ணுவோம். ஸோ மேபி வந்துட்டு த்ரோ நியூ unsupported ஆப்ரேஷன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு எரர் இருக்குது.
ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ என்ன ஆக்சுவலாக நான் டைப் பண்ணலை, என்னென்னா அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது ஒரு எரர் இந்த இடத்துல த்ரோ பண்ணிடும். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு எரர் த்ரோ ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபோன் ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நான் பேஸ் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது என்னென்னா எனக்கு வந்துட்டு இஸ் ஒன்று இந்த கோடு வந்து ரிடண்டன்ட் ஆயிடுது இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த ஃபோனுக்கு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்துட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக எப்போயும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு வி ஆர் லீவிங் இட் பிளாங்க். ஏன்னா வந்துட்டு உள்ள நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இன்னொரு இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு மானிட்டர் கனெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த இன்டர்ஃபேஸில் தான் என்ன இருக்கும்னா வாய்ட் கனெக்ட் டு மானிட்டருங்கிற ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உள்ள நம்ம எப்போவுமே இன்டர்ஃபேஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்க மாட்டோம். வேறு எதுவும் அடிஷ்னலாக இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம இந்த இன்டர்ஃபேஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம வந்துட்டு அதை பிளாங்காக விட்டுக்கிறோம் இப்போதைக்கு. இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு இன்டர்ஃபேஸையுமே வந்துட்டு வி ஆர் பாசிங் த்ரூ. ஓகேவா? கம்ப்யூட்டர்ன்ற இன்டர்ஃபேஸையும் பாஸ் பண்ணுவோம், மானிட்டருங்கிற இன்டர்ஃபேஸையும் மானிட்டர் கனெக்டபிள்னு இதை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது மானிட்டரை டேரெக்டாக நம்ம இது பண்ணல. ஸோ நேமிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கன்வென்ஷன் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து நம்ம கனெக்ட் டு மானிட்டர்னு கொடுத்துருக்கனால மானிட்டரோட கிளாஸை நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸில் டிஃபைன் பண்ணல, மானிட்டரில் கனெக்ட் ஆக முடியுமான்ற பிஹேவியரை தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே வந்து மானிட்டர் கனெக்டபிள் நம்ம அதை நேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை வச்சுட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு கனெக்ட் டு மானிட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே நார்மலாக ஆஸ் யூஷுவல் கனெக்டிங் டு மானிட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம டெஸ்க்டாப்பால் மானிட்டரை கனெக்ட் பண்ண முடியும், நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஈவன் இன் கேஸ் நான் என்னோடய ஃபோன் இதை வந்துட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபோனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதே வந்துட்டு கம்ப்யூட்டரோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் எனக்கு தேவை. ஏன்னா அதனால் மானிட்டரோட கனெக்ட் ஆக முடியாதுன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை மட்டும் தான் நான் என்னோடய ஃபோன் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே உள்ள எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லாதனால வி ஆர் நாட் பாதர்ட் அபவுட் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வாய்ட் பூட்டுன்னு நம்ம இங்கே ஒன்று டிக்ளேர் பண்ணிப்போம். பேசிக்காக ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டருக்கு சொன்னோம்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு இது டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டு இடத்துலையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு போத் டெஸ்க்டாப் அண்ட் ஃபோன் கேன் பூட் இல்லையா? ஸோ அதனால் வந்து வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் தட். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு என்னோட கம்ப்யூட்டரோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துட்டு ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் டெஸ்க்டாப். மீன்வைல் வந்துட்டு நான் அதை அப்ஸ்ட்ராக்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் மானிட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்னோடய ஃபோன் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வில் நாட் ரன் இன் டு எனி எரர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் அப்ரோச்சில் வந்து இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சப்டைப் இருக்குது, அதாவது டெஸ்க்டாப்போட சப்டைப் தான் ஃபோன் அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுமே அந்த இன்டர்ஃபேஸோட காம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும் இந்த பேஸ் கிளாஸோட இது ஃபோனுன்ற கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து காம்பேட்டபிளாகவே இல்லை. பட் இது ரெண்டுமே இன்டர் சப்ஸ்டியூட்டபிளாக இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு ரிஸ்க் ஆஃப் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபலோட கான்செப்டே. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க, இல்லைனா ஐ கேன் செட்டில் எனி டவுட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிரின்சிபல் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன்னா என்னென்னா வந்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து எப்போவுமே, அதாவது கிளைண்ட் அஸ் இன் த கோட் பீஸ் ஆஃப் கோட் தட் யூசஸ் த கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இட் ஷுட் நாட் பி ஃபோர்ஸ் டு டிபெண்ட் ஆன் த இன்டர்ஃபேஸ் தே யூஸ். ஓகேவா? இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸாம்பிள் எழுதும் போது உங்களுக்கு புரியும்.
ஃபஸ்ட் நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்புறம் வந்துட்டு அது ஏன் அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். இப்போ நம்ம மேலே லிஸ்கோ பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். நார்மலாக கம்ப்யூட்டருக்கு தானே நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நமக்கு 2 இது இருக்குது. ஸோ என்னென்னா, ஒன்று வந்துட்டு வாய்ட் பூட்டு, இன்னொன்று வந்து டாக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ வந்துட்டு எசென்ஷியலாக 2 ஃபங்க்ஷனாலிட்டி, ஒன்று பூட் பண்ணிக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் டாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இன்னொன்று அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபோன்ற கிளாஸை க்ரியேட் பண்ணிப்போம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது எதை அப்படின்னா கம்ப்யூட்டர். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸை வச்சு தான் நான் இந்த ஃபோன் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணணும், இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஐ ஹாவ் டு இன்க்ளூட். கரெக்டாக? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பூட்டோட இது நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஆஸ் யூஷுவல் system.out.println கொடுத்து நம்ம அந்த இதை மட்டும்தான் லைக் பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இன்னும் லாஜிக் எழுத ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ பூட்டிங் நம்ம எடுத்துப்போம். இப்போ எனக்கு வந்து டாக்குன்ற ஃபங்க்ஷனாலிட்டி என் ஃபோனில் இல்லைன்னு வச்சுப்போம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், த்ரோ நியூ எரர்னு போடுவோம். ஓகேவா? இது வந்து எரர் ஹேண்ட்லிங் தான். ஸோ வந்துட்டு நான் இப்போதைக்கு சும்மா எரர்னு மட்டும் போட்டுக்கிறேன். பட் ஆனால் ஏதாவது அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன் எக்ஸெப்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சும்மா பிளாங்காக எரர்னு கொடுத்துக்குறோம். ஓகேவா? இப்போ என்னென்னா வந்துட்டு நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஃபோன் வந்து டாக் பண்ணணுங்கிற நெசசிட்டியே கிடையாது என்னோடய ஃபோன் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஃபோன் ஆப்ஜெக்டால் டாக் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லாதப்போ வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் என்ன தான் டிமாண்ட் பண்ணுதுன்னா 2 ஃபங்க்ஷனாலிட்டியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்ஃபேஸை நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இன்சைட். ஓகேவா? அதுக்கு லாஜிக் எழுதணும். அட்லீஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேராவது பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு ரிடண்டண்ட்டாக நான் ஒரு இதை பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் நான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும் போது வந்துட்டு இட் வில் பி ஹார்ட் ஃபார் மீ டு என்ன சொல்ல டீகோட் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த இதை ஃபஸ்ட்டு நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் 2யுமே ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு பூட்டபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், அண்ட் வந்துட்டு டாக்கபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வச்சு நம்ம அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பூட்டபிள் இன்டர்ஃபேஸில் என்ன ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுதுன்னா வாய்டு பூட்டுன்றது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நம்ம அதை மட்டும் இங்கே இப்போதைக்கு டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்புறம் வந்துட்டு நமக்கு டாக்கபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ வந்துட்டு இப்போ பூட்டபிள் டாக்கபிள் 2 இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபோனுங்கிற கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி லிஸ்கோ பிரின்சிபலில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான அந்த இதை மட்டும்தான் இங்கே இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பூட்டபிளை மட்டும்தான் இங்கே இது பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இந்த பூட் ஃபங்க்ஷன் அப்படியே எங்கள் ஊரில் வந்துடும். கரெக்டாக? ஸோ நான் இந்த பூட்டை மட்டும் இங்கே வந்துட்டு பிஹேவியர் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இன்கேஸ் இந்த ஃபியூச்சர் ஐ எம் கிரியேட்டிங் அனதர் கிளாஸ் கால்ட் அஸ் லேப்டாப் அப்படின்னா அப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த லேப்டாப் கிளாஸ் வந்துட்டு வில் இம்ப்ளிமெண்ட் போத் பூட்டபிள் அண்ட் டாக்கபிள். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த இன்டர்ஃபேஸ் அந்த ஒரு சிங்கிள் இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டர்ன்ற இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணாமல் நான் இப்போ 2 இன்டர்ஃபேஸ் ஆக்கிட்டேன் இல்லையா. ஸோ வந்துட்டு நான் டாக்குங்கிற ஃபங்க்ஷனே வந்துட்டு இன்னொரு இதில் இது பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக எழுதின கோடை வந்துட்டு மாடிஃபை பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதோட கான்செப்ட். என்னென்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்போ ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் மாடிஃபிகேஷனுக்கு பண்ணாமல் எக்ஸ்டென்ஷனுக்கு இதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எல்லா பிரின்சிபலுமே மோஸ்ட்டாக இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஒரு நிமிஷம், யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீட் அ கிளியர் டெஃபினிஷனாக கௌசிக் எதோட இருக்குடா கேட்குறேன். சாரி, இப்போ தான் மெசேஜ் பார்க்குறேன். ப்ரீவியஸ் கான்செப்ட் ஒன்று சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ப்ரீவியஸ் கான்செப்ட் ஆஸ்ன்னு இதுவும் இப்போ சொல்லி கொடுத்ததுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் அப்படியே லைக் லிஸ்கோ பிரின்சிபலுக்கும் இப்போ நடத்துனதுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணுமா உனக்கு? டிஃபரன்ஸ் வேணும். ரெண்டுத்துக்கும் கிளியர் டெஃபினேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு
இன் இங்கிலீஷில் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்துட்டு சப்டைப்ஸ் மஸ்ட் நாட் பி சூட்டபிள் ஃபார் தேர் பேஸ் டைப்ஸ்னு வந்துட்டு இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு லிஸ்கோ பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சுருக்க, அதோட சைல்டு கிளாஸ் வந்துட்டு நீ இது லைக் அதை வச்சு ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த பேஸ் டைப்பை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபோனுன்னு நீ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்ல, இதுக்குள்ளே இப்போ இந்த ஃபோன் ஆப்ஜெக்டை வந்து நான் கம்ப்யூட்டருங்கிற இதில் பாஸ் பண்ணால் கூட அங்கே வந்து எல்லாமே அது ஒர்க் ஆகணும் எனக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த கம்ப்யூட்டருங்கிறது கிளாஸ் இல்லாமல் இன்டர்ஃபேஸாக கூட இருக்கலாம், அதில் உள்ளுக்குள்ள டிஃபைனாக இருக்க எல்லா ஃபங்க்ஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இங்கே நம்மளால் அதை பண்ண முடியல, தெரியுதா? இந்த கனெக்ட் டு மானிட்டர்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஃபோனில் கிடையாது. ஸோ இதை வந்துட்டு இப்படி கோடை எழுதுனோன்னா அந்த பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டோம்னா வந்துட்டு 2 இன்டர்ஃபேஸை அதை டிக்ளேர் பண்ணி நம்ம தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபோனுக்கும் டெஸ்க்டாப்புக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லிஸ்காவ் பிரின்சிபலோடது. இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன்னா என்னென்னா, ஒரு கிளைண்ட், அதாவது கிளைண்ட்டுன்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுதில்ல, அந்த பீஸ் ஆஃப் கோடை தான் நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கிளைண்ட் கோடு வந்துட்டு இன்டர்ஃபேஸை ஃபோர்ஸ் பண்ணி டிபெண்ட் பண்ண வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு நம்ம இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இதை தான் நம்ம கிளைண்ட்டுன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்னென்னா இந்த இன்டர்ஃபேஸை வந்து டிபெண்ட் பண்ணுற மாதிரியே தான் நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த ஃபோன்ன்ற கிளாஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்னென்னா எனக்கு இங்கே டாக்குங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு தேவையே இல்லாட்டினாலும் அதை வந்து சும்மானாலும் எரர் த்ரோ பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. கரெக்டாக? இப்போ அஸ்யூமிங் எனக்கு வந்துட்டு நான் இந்த கோடை ப்ராப்பராக எழுதியிருந்தேன்னா நான் வந்து இந்த ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன் 2 இன்டர்ஃபேஸாக. ஸோ எனக்கு ஃபோனுங்கிற கிளாஸ் வந்துட்டு பூட்டபிள்ன்ற இன்டர்ஃபேஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். தேவையில்லாத அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அந்த இன்டர்ஃபேஸ் ஃபோர்ஸ் பண்ணலை பூட்டபிள்ன்றது. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்ல. இதே நான் இப்போ அந்த ஃபோன் கிளாஸை வந்துட்டு இங்கே டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டர்ன்ற இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும், இந்த டாக்குன்ற ஃபங்க்ஷனை வந்துட்டு அது ஃபோர்ஸ் பண்ணுது இல்லையா என்னோட ஃபோன் கிளாஸில், அங்கே வந்து எனக்கு அது ஃபங்க்ஷனாலிட்டியே தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபலோட மெயின் ரூல். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ரெண்டுத்தையுமே. இப்போ புரியுதா இல்லை இன்னும் கிளியராக சொல்லணுமா? வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வச்சு வேணுமா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனலாக சாலிட் பிரின்சிபலில் உள்ள கடைசி இது என்னென்னா டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டன்சி இன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரே நிமிஷம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுவோம், கான்க்ரீஷன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ண மாட்டோம். அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நான் டைரெக்டாக உள்ளே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு பேட்டரின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். நான் இந்த கிளாஸுக்குள்ளே இப்போ பேட்டரின்னு ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா எனக்கு செயின் ஆகுது, தெரியுதா? இப்போ நான் வந்துட்டு பேட்டரின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து நான் இங்கே உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பேட்டரியோட இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து டேரெக்டாக என்னோடய லேப்டாப் வந்துட்டு டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி பண்ணும் போது என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் ஆஃப் டீபக் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு எரர் வருது, பேட்டரி கிளாஸ்லையோ லேப்டாப்லேயோ வருதுன்னா இட் வில் பி மச் ஹார்டர் டு ஃபைண்ட். அதனால தான் வந்துட்டு இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணலாம், பட் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்க ஒரு இதை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளுக்கு நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வருது. ஸோ இது வந்து பேட் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு குட் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவர் சோர்ஸு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ அந்த பவர் சோர்ஸ் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அது வந்து சப்ளை பவர், அதால் பவர் கொடுக்க முடியும், அவ்வளோதாண்ணா. ஸோ அதுக்கு வந்துட்டு சப்ளை பவர் அப்படின்னு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம இன்டர்ஃபேஸில் எப்போயுமே உள்ள கோடு ஃபங்க்ஷனாலிட்டி எழுத மாட்டோம், அதை கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி நான் பேட்டரின்னு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் டிஃபால்ட்டாக?
பவர் சோர்ஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது கரெக்டாக. ஸோ நான் இங்கே இது பண்ணக்கப்புறமா இங்கே வந்துட்டு நான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா, சப்ளை பவர் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த மாதிரி ஆஸ் யூஷுவலாக நம்ம இன்னும் எதுவும் லாஜிக் உள்ள போகாதனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்னு போட்டு சப்ளைங் பவர் அப்படின்னு மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். பட் ரியல் வேர்ல்டில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் இருக்காது, கோடும் இருக்காது இல்லையா. ஸோ அங்கே வந்து உள்ள லாஜிக் ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ பேட்டரி சப்ளைங் பவர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் பேட்டரி கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் பேஸ்ட் ஆன் த பவர் சோர்ஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் லேப்டாப் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ரைவேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு எதோட ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ண போகுதுன்னா பவர் சோர்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டை ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ பேசிக்காக இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். பவர் சோர்ஸ்னே அதுவும் பேர் வச்சுப்போம் ஃபார் சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி. ஓகேவா, ஸோ பவர் சோர்ஸ்ன்னு நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, பவர் சோர்ஸோட இன்டர்ஃபேஸ்க்கு நான் க்ரியேட் பண்ணது, இதை நான் இன்புட்டாக பாஸ் பண்ண போகிறேன் என்னோட லேப்டாப்போட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. ஓகேவா, ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த கிளாஸை கால் பண்ணும் போதே வந்துட்டு ஒரு பேட்டரி ஆப்ஜெக்டை இன்புட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, இன்கேஸ் இதை ரன் பண்ணாங்க அப்படின்னா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஹவ் டீகப்பிள்டு போத் ஆஃப் தீஸ் கிளாஸஸ். தெரியுதா, நான் இங்கே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த இம்ப்ளிமெண்டேஷனை டிபெண்ட் பண்ணலை. ஸோ இந்த பவர் சோர்ஸுங்கிற இன்டர்ஃபேஸை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், அதை உள்ளுக்கு ஆப்ஜெக்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணல இங்கே பண்ண மாதிரி. தெரியுதா, இங்கே நியூ பேட்டரி நம்ம போட்டு இங்கே டேரெக்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே வந்து என்ன தான் பண்ணுறோன்னா ஆப்ஜெக்டை பாஸ் தான் பண்ணுறோம். அண்ட் வந்துட்டு அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல் சொல்லுவாங்க. இது இப்படி எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இதை க்ரியேட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸில் இந்த பேட்டரி கிளாஸ்லையோ லேப்டாப் கிளாஸ்லையோ இல்லை பேட்டரி எந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்ததோ அந்த இன்டர்ஃபேஸில் ஏதாவது எரர் அப்படின்னா டீபக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும் போதுமே வந்துட்டு யூ வில் ஹாவ் டு டச் ஆல் தீஸ் கோட்ஸ் அண்ட் மாடிஃபை இட். ஓகேவா, இப்போ நம்ம இந்த மாதிரி மாடுலராக எழுதிட்டோன்னா எனக்கு எங்கே எரர் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் ஐ வில் பி டூயிங் த சேஞ்சஸ். ஓகேவா, ஆர் அந்த இடத்துல தான் எனக்கு எங்கே சேஞ்சஸ் வேணுமோ அங்கே தான் நான் மாடிஃபிகேஷன் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஒரு என்ன சொல்ல குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு டு யூஸ் டிபெண்டன்சி இன்வர்ஷன் பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம லைக் ஆல் 5 பார்த்துட்டோம். இப்போ பார்த்த வரைக்குமே எல்லா பிரின்சிபலும் புரிஞ்சுதா, ஆர் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, இல்லை புரியலைன்னா சாட் பாக்ஸில் உங்களோட queries போட்டிங்கன்னா அதை ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு நான் இந்த இப்போ டைப் பண்ண எல்லாத்தையும் ஐ வில் ஷேர் ஆஸ் அ மெட்டீரியல் டு யூ எண்ட் ஆஃப் த கிளாஸில் வந்துட்டு. இப்போ உங்ககிட்ட ஃபோன் இருந்தது, ஃபோனில் தான் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா யூ கேன் லீவ் அவுட் திஸ் பார்ட், மித்தவங்க ஆன்சர் பண்ணட்டும். நம்ம இப்போ வந்து ஒரு இதுக்காக வந்துட்டு யூ ரைட் அன் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் சம் அதர் என்டிட்டி. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல்லேருந்து போகலாம். ஸோ இங்கே நம்ம வந்து கிளாஸை இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் வச்சு யாராவது ஒரு ஆள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சும்மா சாட் பாக்ஸில் கோட பண்ணுங்கள். சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு மட்டும் எல்லா பிரின்சிபலுக்கும் ஒரு ஆள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் கேன் மூவ் ஆன். டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் தம்ஸ் அப் போட்டுட்டு ஆரம்பிங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ஸ்டார்டிங் டு டைப்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஐ எம் நாட் டெட் கான்ஃபிடென்ட் எனஃப் அப்படின்னா என்ன பிரச்சனை என்னால் புரியலைன்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட், இன்னும் ஒருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் விட்ரு. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும், அப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு அதை என்ன பண்ணணுன்னே தெரியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சாலிடாக ஓகே இதுதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, யாரும் ஆன்சர் எழுதிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். சும்மா ஹேண்ட் ரைஸை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் டைப் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, குட், ஒரு ஆள் எழுதிட்டுருக்காங்க.
ஓகே, கிளாஸ் ரூம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கௌஷிக் ராம் வந்து இங்கே கிளாஸ் ரூம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஓகே, இது வந்து பேட் எக்ஸாம்பிள். ஓகே, டன். இப்போ அவன் எழுதுன மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். உள்ளே இருக்க பிரிண்டெல்லாம் நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதலாம். அது அப்புறம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்கு அவங்க இது கொடுத்துட்டாங்க. இப்போ இதை குட்டாக மாற்றுறதுக்கு கௌஷிக் ராமே சொன்னாலும் ஓகே, ஆர் சம்மோன் எல்ஸ் சொன்னீங்கன்னா இன்னும் இட் வில் பி மச் பெட்டர். நான் இன்னும் கொஞ்சம் செகண்ட் இயர்ஸ்லேருந்து இன்ட்ராக்ஷன் எதிர்பார்க்குறேன். சீனியர்ஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கும் அது என்கேஜிங்காக இருக்கும். வேறு யாரும் ஆன்சர் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை இந்த இதுக்கு நம்ம கரெக்டட் இது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, கௌஷிக் டைப் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஓகே, அவன் டைப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீன்வைல் வந்துட்டு அவன் இதுக்கு லைக் சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபலுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி இஃப் சம்மன் கிவ்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல், அடுத்தது யாராவது பார்க்கலாம். ஆல்ரெடி யாரும் ஆன்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, எனக்கு சேட்டில் மேலே போயிடுச்சு. ஒரு பேட் எக்ஸாம்பிள், ஒரு குட் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் கிளாஸ் ரூமாக இருக்கலாம் ஒரு வாட்டர். ஓகே, கௌஷிக் வந்து ஆன்சர் போட்டுட்டான். என்னென்னா வந்துட்டு இதுக்கு குட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ நான் இங்கே கீழே பேஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலாக நீ எதுக்குடா அதை டைப் பண்ணியிருக்க? இதோ இதுக்கு தான் போட்டிருக்கியா? ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபலுக்கு தான் போட்டிருக்கேன். சாரி, சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தான் போட்டிருக்கியா? ஓகே 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 நான் இந்த டீச்சர்ன்ற ஃபங்க்ஷன் டக்குன்னு இன்டர்ஃபேஸ் நினச்சிட்டு. ஓகே, ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கான். அப்புறம் உள்ள போர்டுன்னு ஒரு இது டிக்ளேர் பண்ணியிருக்கான். ஓகே, டன். ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் தான். அது டைப் பண்றப்போ கொஞ்சம் ஓகே 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 நோ இஷ்யூஸ். திஸ் இஸ் வாட் யூ மென்ட் இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ கௌஷிக் இப்போ எதுக்கு கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட் யாராவது கொடுக்க முடியுமா? சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இப்போ கௌஷிக் ஆன்சர் பண்ணிட்டான். வேறு யாராச்சும் வந்து அடுத்து ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் க்ளோஸ்டுக்கு ஆன்சர் பண்ணலாம்ல? யாரும் டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், ஐ வில் வெயிட். ஆக்சுவலாக எல்லோரும் அமைதியாகவே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி இந்த டாபிக் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கோட் எழுதணும் அப்படின்றக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் அடுத்த டாபிக் நாளைக்கு தான் நான் போகிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் வந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே, சிவகுரு வந்துட்டு நெக்ஸ்ட்டு லிஸ்கவ் சப்ஸ்டியூஷன் பிரின்சிபலுக்கு இது போட்டிருக்கான். ஸோ நம்ம அங்கே மூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதுக்கு குட் எக்ஸாம்பிள் மட்டும் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன எக்ஸாம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க எம்ப்ளாயி கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, அவங்க ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜரும் ஒரு எம்ப்ளாயின்றனால அங்கே வந்துட்டு தேர் ஓவர் ரைடிங் தட் ஃபங்க்ஷன்.
அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு ஹெச்ஆர் சிஸ்டமில் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் a குட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ் இருக்குது. ஓகே, அவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச்ஆர் கேன் டைரக்ட்லி யூஸ் எம்ப்ளாயி எல்ஸ் கேன் யூஸ் மேனேஜர் டு வித்தவுட் பிரேக்கிங் கனெக்ஷன். ஓகே, பேசிக்காக அந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை தானே பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்துட்டு வி கேன் என்ன சொல்ல, இது இந்த இதோடது பிரேக் ஆகாமலே வி கேன் யூஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுதான் அவங்களும் டைப் பண்ணியிருக்காங்க. மிச்ச கான்செப்ட்ஸ்க்கும் அப்படியே கொஞ்சம் இன்னும் செகண்ட் இயர்ஸ் தேர்ட் இயர்ஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். எப்போவுமே சீனியர்ஸ் தான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகே, சிந்துஜா வந்து இது போட்டிருக்கா, ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல் போட்டிருக்கா. ஸோ இது பேட் எக்ஸாம்பிளா குட் எக்ஸாம்பிளா? ஓகே, ஓப்பன் க்ளோஸுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் எக்ஸாம்பிளும் சேர்த்து கொடுத்தா இட் வில் பி மச் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதில் என்ன பேட் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்கன்னா, ஓகே ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக பிரிண்ட் பண்ணல. ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் குட். என்னென்னா IG 7 or 8 கொடுத்து இங்கே உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்காங்க, விச் இஸ் அகெயின் அ வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் க்ளோஸ் பிரின்சிபல். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு இந்த அடுத்த IG 9 ஒரு கிளாஸ் ஆட் பண்ணோம்னா இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதோட குட் எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஓகே, சேதுக்கரசி, நீங்கள் எதுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக? இது எந்த பிரின்சிபலோடது அதையும் சேர்த்து டைப் பண்ணிங்கன்னா ஓகே. கிளாஸ் ரூமுக்கு தான். ஓகே, குட் எக்ஸாம்பிள், குட். ஓகே, ஸோ இப்போ சேதுக்கரசி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு குட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கீழே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்துட்டு கிளாஸ் ரூம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வாய்ட் டீச்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க. ஹவு இஸ் திஸ் எக்ஸாக்ட்லி ரிலேட்டட் டு தட்? இல்லை இது வேறு. ஓகே, நீங்கள் இங்கே வந்துட்டு ரூம் நம்பர்ன்ற கான்செப்ட் எடுக்காமல் டீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. ஓகே, ஃபைன், கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது ஓப்பன் க்ளோஸ் முடிஞ்சிச்சு. சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி கௌஷிக்ராம் சொல்லிட்டாங்க. அண்டு லிஸ்கோ இதுக்கும் வந்துட்டு வி ஹேட் அனதர் எக்ஸாம்பிள் இல்லையா? ஓகே, இன்டர்ஃபேஸ் எக்ரிகேஷனுக்கும் டிபெண்டன்சி இன்வர்ஷனுக்கும் யாராவது ஒரு ஆள் சொல்கிறீங்களா? சரி, நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க தான் யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு டு என்ன சொல்ல, இதை நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்போ தான் அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களை வந்துட்டு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஆக்சுவலாக இன்டர்ஃபேஸ் எக்ரிகேஷன் வந்து ஈஸி தானே? அது யாராவது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, யாரும் டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை ஆன்சர் ஐ எம் கோயிங் டு ஆன்சர் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. கௌஷிக்ராம் சொல்கிறா, நீ டைப் பண்ணிகிட்ருக்கியா? சரி, ஓகே, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இன்னும் கொஞ்சம் ஜூனியர் சைட்லேருந்து பார்ட்டிசிபேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, அதாவது நான் ஏன் அதை திருப்பி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒன்ஸ் யூ ட்ரை அவுட் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்ல, யூ வில் கெட் மச் மோர் எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு இன்னும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறனால உங்களுக்கும் ஒரு இதுவும் இல்லை. ஓகே, இப்போ சிவகுரு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் எக்ரிகேஷனுக்கு வந்து கோட் போட்டிருக்காங்க, அதை பார்ப்போம் இப்போ. ஸோ டேரெக்டாக குட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த மாதிரி குட் எக்ஸாம்பிள் மட்டுமாச்சு யாராவது கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். இன்னும் இது மட்டும் டிபெண்டன்சி இன்வர்ஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. சூப்பர். மேனேஜபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா டெவலப்பர் வந்துட்டு ஒர்க் மட்டும் தான் பண்ண போகிறாங்க. மேனேஜர் வந்துட்டு போத் பிளானிங் ரிவியூங் வந்து ஒரு ஒர்க்கு அண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணும், டீமையும் மேனேஜ் பண்ணும். ஸோ அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர், குட். ஓகே, கௌஷிக்ராம் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் எக்ரிகேஷனுக்கு ஹஸ் கிவன் அன் பேட் எக்ஸாம்பிள். அதை பார்ப்போம்.
ம். ஓகே. ஸோ இங்கே டேரெக்டாக வந்துட்டு ரெண்டுத்துக்குமே யூ ஹவ் டிக்ளேர்டு இல்லையா? ஸோ இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் பி ஃபோர்ஸ்டு டு யூஸ் டச். இப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் டச் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் கீபோர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, குட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. அவ்வளோதான். இன்னும் டிபெண்டன்சி இன்வர்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு யாராவது ஒரு ஆள் குட் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தா கூட போதும். வி கேன் மூவ் ஆன் டு தென் ஃபர்தர் டாபிக்ஸ். ஸோ இப்போ ஃபோனில் அட்டன் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி இருந்தது அப்படின்னா, நாளைக்கு செஷனில் இதே மாதிரி தான் இனிமேல் நம்ம டைப் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும். யூஎம்எல் டயக்ராம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் கையில் ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கிட்டா இட் வில் பி பெட்டர். எதர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கையில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு மீட்டே அதுலேருந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஆக்சுவலாக ஊரில் இருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு ட்ரை டு ஃபாலோ அவுட் ஒன்ஸ் யூ ரீச் ஹோம், ஆர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியே அதாவது பார்த்துட்டு மட்டுமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லேட்டர் அதை யூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ சொல்லும் போதே நீங்கள் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்ல டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு டிபெண்டன்சி இன்வர்ஷனுக்கு மட்டும் வி ஆர் வெயிட்டிங். யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா வி கேன் எண்ட் டுடே செஷன். இல்லை வேறு யாருக்கும் இப்போ நடத்துனதில் எதுவும் டவுட் இருந்தது, எனக்கு அதனால தான் ஆன்சர் பண்ண ஹெசிடேஷனாக இருக்குனாலும் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு டவுட் கேட்கலாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றனால தான் வி ஆர் மூவிங் இன் அ வெரி ஸ்லோ ஃபேஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி சாலிட் பிரின்சிபல்ஸ் அண்ட் யூஎம்எல் கவர் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் நீங்கள் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வந்துட்டு நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து டயக்ராமே வரைய ஆரம்பிப்போம். ஒரு இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, கிருத்திகா ஹாஸ் ஆன்சர்ட். இது வந்துட்டு டிபெண்டன்சி இன்வர்ஷனுக்கு குட் எக்ஸாம்பிள். ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு சேட்டில் டக்குன்னு மேலே ஸ்க்ரால் ஆயிடுச்சு. ஓகே, நான் 2 எக்ஸாம்பிளையுமே வில் சி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்விட்சபிள் டிவைஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் டர்ன் ஆன் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக இஸ் இம்ப்ளிமெண்டிங் த ஓகே லைட் பல்புன்றது வந்துட்டு இம்ப்ளிமெண்டிங் த ஸ்விட்சபிள் டிவைஸ். ஸோ லைட் பல்ப் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு உள்ளுக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேரெக்டாக இந்த ஒரு இதை இன்டர்ஃபேஸ்க்கு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்விட்சுன்ற கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணிட்டு வி ஆர் பாசிங் த ஸ்விட்சபிள் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் வேரியபிளை உள்ள இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எந்த ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், இப்போ லைட் பல்புகளில் நான் வந்துட்டு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேனுன்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அதையுமே டேரெக்டாக பண்ணலாம். ஸோ நம்ம அதையுமே இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்துருவோமே. ஸோ இப்போ நான் ஃபேன் அப்படின்றத இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே என்ன ஆகும், வில் பி டைரக்ட்லி மேக்கிங் திஸ் மாடிஃபிகேஷன் அலோன். ஸோ இப்போ நான் அந்த ஃபேனோட ஆப்ஜெக்டை இந்த ஸ்விட்ச் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணாலுமே வில் பி ஏபிள் டு ஆப்ரேட். ஓகேவா? ஸோ பேசிக்காக அதுதான் அதோட அட்வான்டேஜ். நான் வந்து இப்போ ஃபர்தராக இன்னொரு டிவைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அதோட கிளாஸை மட்டும் எழுதிட்டு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொருத்தவங்க யாரும் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரித்திகா எஸ். ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு கம்பெனி ஒர்க்கர் அந்த கான்செப்டில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒர்க்கர்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இப்போ எம்ப்ளாயின்றது வந்துட்டு இந்த க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே எம்ப்ளாயிங்கிறது வந்து கொஞ்சம் வேகாக இருக்குது. யூ கேன் மேக் இட் அஸ் டெக்னிக்கல் எம்ப்ளாயின்னு போட்டுக்கலாம், நான் டெக்னிக்கல் எம்ப்ளாயின் போட்டுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ டெக்னிக்கல் எம்ப்ளாயின்னு நீங்கள் ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை த்ரூ திஸ் இன்டர்ஃபேஸ் வேரியபிளில் பாஸ் பண்ணிங்கன்னா தே வில் ஸ்டில் ஒர்க் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங் டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்துப்போம்.
ஸோ இப்போ நான் அடுத்து டெக்னிக்கல் எம்ப்ளாய்க்கு பதிலாக நான் டெக்னிக்கல் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு என்டிட்டி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், இங்கே ஜஸ்ட்டு நான் வந்துட்டு நான் டெக்னிக்கல் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் போதும். இங்கே வந்துட்டு ஜஸ்ட் அந்த கிளாஸில் வந்துட்டு அதோட தேவையான ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை இந்த இன்டர்ஃபேஸ் வேரியபிளில் பாஸ் பண்ணேன்னா எனக்கு பர்டிகுலராக இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இல்லைனா அதுக்கு ஏற்றப்பில் இன்னொரு ஒர்க் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, திஸ் இஸ் அகெயின் அ வெரி குட் எக்ஸாம்பிள். டிபெண்டன்சி இன்வர்ஷனுக்கு வந்து வெண்ணிலான்றவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, பேட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏன் பேட் அப்படின்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, டேரெக்டாக வந்துட்டு கிளாஸ் மவுஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கிவன் வாய்ட் கனெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மவுஸுங்கிறதுல உள்ள நம்ம இங்கே நியூன்னு கொடுத்து வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோ. ஓகே, இட் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள். ஓகே, இது ஏன் பேட் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாகவே வந்துட்டு உள்ளுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள எதையும் பாஸ் பண்ணல ரெஃபரன்ஸாக. ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் கான்க்ரீஷன், அதாவது நம்ம டிஃபைன் ஆன கிளாஸை வந்துட்டு வி ஆர் டிபெண்டிங் அப்பான். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல பிரின்சிபல் வந்து வயலேட் ஆகுது. ஓகே, குட். ஓகே, பரவாயில்ல. ப்ரீவியஸ் செஷன்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபைன். யாருக்கும் இப்போ நடத்தின வரைக்கும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இப்போ கேட்டு கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம வந்துட்டு செட் ஆஃப் டிசைன் பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். யூமல் டயக்ராம் முடிச்சதுக்கப்புறம் டிசைன் பிரின்சிபல்ஸ் மூவ் ஆகும்போது இதை பேஸ் பண்ணி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போவே புரியலைன்னா கொஞ்சம் கேட்டுட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தது எனக்கு இப்போ எல்லாரும் முன்னாடி கேட்க ஹெசிடேஷனாக இருக்குன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எண்டில் வந்துட்டு தனியாக கூட நீங்கள் மீட்டில் வெயிட் பண்ணி கேட்குறதுனாலும் கேட்கலாம். ஆர் வந்துட்டு குரூப்பில் போய் மெசேஜ் போடணுன்னாலும் நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கேட்குறதுக்கு உங்களுக்கு ஹெசிடேஷனாக இருந்ததுன்னா குரூப்பில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். அங்கே நான் வந்துட்டு டெக்ஸ்ட் த ஆன்சர் டு யூ. ஓகேவா? ஸோ ஓகே, இன்னைக்கு செக்ஷன் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.